வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஈஸியா லோன் வாங்குறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுனாலே இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால லோன் வந்து வாங்க முடியும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே. இதுல எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டைம்ல எனக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 9,000 வரைக்கும் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை பத்தின டீடைல தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி கூட பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த லோனுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அது எவ்வளவு அப்ரூவ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல லோன் வாங்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வாங்க முடியாது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இதுல வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. மினிமம் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல வந்து லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மந்த்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 24 மாசம் வரைக்கும், அதாவது 2 வருஷம் வரைக்கும் இவங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.1% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பர் மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3% வந்து வரும். பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். எல்லா லோன் ஆப்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம லோன் வாங்கணும் அப்படின்னா நீங்க இதுலயும் வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பேமி அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளவு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்ட் பர்சனல் லோன்ல எவ்வளவு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட லோன் அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், எங்க ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, ஸோ இதை பத்தின ஒரு பேசிக் டீடைல் தான் வந்து கேட்பாங்க. மற்றபடி இதுல வந்து சேலரி ஸ்லிப்பையோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையோ வந்து இவங்க வந்து கேட்கல. ஸோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாம ஜஸ்ட் நீங்க உங்களோட பேசிக் டீடைலும் அதுக்கப்புறம் கேஒய்சி மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9,000 வரைக்கும் எனக்கு இதுல லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பாருங்க மியூச்சுவல் ஃபண்டை ஃபேஸ் பண்ணி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அந்த மொபைல் நம்பர் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி கூட இதுல பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் லோன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து விழுந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நேம், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டுல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைலை ஃபெச் பண்ணி நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்களோ அதுல உங்களுக்கு 50% ஆஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோனா ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆயிருக்கு. எவ்வளவு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து பாத்தீங்கன்னா 28,074 ரூபாய் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா 54,696 ரூபாய் வந்து இருக்குது. அவைலபிள் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 56,149 ரூபாய் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து லோன் வந்து எவ்வளவு ஆஃபர் பண்ணிருக்காங்க, 28,074 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அபி லோன் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஒரு பேமி அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படி அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா அது எங்க வந்து ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபி லோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் லிமிட், அதுக்கப்புறம் இ-சைன், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம இதுல வந்து லோனும் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல அப்படின்னா டேரக்டா நீங்க இதுல வந்து பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு டேரக்ட் லோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9,000 அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து தெரிஞ்சுக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கெட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லோன் அமௌண்ட் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நமக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாருங்க சி கால்குலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ
இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனலாக வந்து கிரெடிட்டட் ஆகும், இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீபேமெண்ட் அமௌண்ட், அதாவது நம்ம 9,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9,189 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் இது பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1%, பர் மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3% வரும், பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1,080 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த 1,080 ரூபாய் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராசஸிங் ஃபீல ஜிஎஸ்டி ஒரு 18%, அது ஒரு 194 ரூபாய். டோட்டலாக ரெண்டையும் சேர்க்கும் போது 1,274 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 1,274 ரூபாய் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7,726 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/1/2025 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் இதுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து லோன் வந்து அதிகமாக கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் இந்த டைமிங் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 1 மந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேஸ்டட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த மாதிரி 1 மந்தில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுக்கு லோன் அமௌண்ட் அதிகமாக கிடைச்சி அது ரீபேமெண்ட் அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும் இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். வெறும் 1 மந்த், 15 நாள், 20 நாள் அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு லோன் தந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லோனை வந்து எடுக்காதீங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 1 மந்த் மட்டும் தான் வந்து டைமிங்கே வந்து கிடைச்சது. இப்போ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. இன்னைக்கு 10ஆம் தேதி நான் வந்து இந்த லோனை எடுக்கிறேன் அப்படின்னா 30ஆம் தேதி ரீபேமெண்ட் வந்து பண்ணணுமா. கிட்டத்தட்ட இதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 டேஸ் மட்டும் தான் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன் அப்படின்னு இல்லை, எந்த லோன் ஆப்ஸில் லோன் எடுத்தாலும் இந்த 7 டேஸ் லோன், 15 டேஸ் லோன், 20 டேஸ் லோன், 1 மந்த் லோன் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதை வந்து எடுக்காதீங்க. ஸோ எனக்கு வந்து இன்கேஸ் இப்படி வந்து கிடைச்சிக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து இதே லோன் ஆப்ஸை ரிவ்யூ பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் டைமிங் வந்து அதிகமாக கிடைச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஒருத்தன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டைமிங் அதிகமாக கிடைச்சதுன்னா மட்டும் லோன் வந்து எடுங்க. இல்லைனா மேக்ஸிமம் வந்து இதை வந்து எடுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் லோன் வேணும் அப்படின்னா இதில் என்ன ரீசனுக்காக லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ-சைன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இ-சைன் வெரிஃபை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமி அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 மந்த்துக்கு கீழேயும் உங்களுக்கு ரீபேமெண்ட் டைமிங் வந்து தந்தாங்க அப்படின்னா லோன் வந்து எடுக்காதீங்க. உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ நாள் டைமிங் வந்து தந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஸோ இந்த கால்குலேஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம லோன் எடுக்கிற டேட்டு, இதில் ரீபேமெண்ட் பண்ணுற டேட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த டேட்டை வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு 2 மந்த் 3 மந்த் அப்படி டைமிங் தராங்க அப்படின்னா எடுங்க, இல்லைனா வந்து இந்த லோனை வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் அப்ளை பண்ணும்போது 9,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இந்த லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,000 ரூபாய் நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 8,820 ரூபாய் கிடைக்கும். ஆனால் டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகல, அதே 20 நாள் தான் டைமிங் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் வந்து எடுக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் ஒர்த்து கிடையாது. ஸோ உங்களுக்கு டைமிங் அதிகமாக கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.